இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலினுடைய அரசியல் களம் மிக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில வாக்காளர்கள் யாரை தேர்ந்தெடுப்பது அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. இன்னும் தாண்டி இளம் வாக்காளர்கள், கட்சி சார்ந்த நபர்கள் அல்லாத இளம் வாக்காளர்கள் எப்படி தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள்? ஏன் அப்படின்னா இந்த இளம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 கோடியை தாண்டி இருப்பதனால தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்ற தேர்ந்தெடுக்கும் முக்கியமான இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி தன்னுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்ற கேள்வி நம்மகிட்ட எழுது. இதை பற்றி விவாதிப்பதற்காக உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் பிரியதர்ஷினி மேடம் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். இந்த இளம் வாக்காளர்கள் தங்களுடைய தலைவர்களை அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல அவங்க பார்க்கறாங்களா? ஆக்சுவலி தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சில ஸ்டேட்ஸ் மட்டும்தான் ரொம்ப யூனிக் ஸ்டைல் ஆஃப் எலெக்ஷன் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து தமிழ்நாடு எப்பவுமே ஒரு யூனிக் பேட்டர்ன் ஆஃப் எலெக்ஷன் பேட்டர்ன்ஸ் நமக்கு எப்பவுமே இருந்திருக்கு. ஒன்னு வந்து விமன் ஓட்டர்ஸ் வந்து நிறைய வெளியில வந்து ஓட் பண்றதா இருக்கட்டும். ஆனா விமன் ஓட்டர்ஸ் வெளியில வந்து ஓட் பண்ணாலும் வந்து 234 தொகுதியில 234 எம்எல்ஏஸ்க்கு நமக்கு 12 விமன் எம்எல்ஏஸ் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கட்டும். அதே சமயத்துல நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸ் வந்து இப்ப யோசிச்சு அதை பத்தி பேசுறதா இருக்கட்டும். ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸ் பத்தி நம்ம பேசுற தருணத்துல 29 வயசுக்கு கம்மியா இருக்கிற ஒரு எம்எல்ஏ கூட தமிழ்நாடு அசம்பிளில இல்ல அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். சோ நிறைய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are a very emotional set of voters. அது வந்து நம்ம என்னைக்குமே வந்து டிஸ்ரிகார்ட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் ரொம்ப சென்சிட்டிவான, ரொம்ப சென்சிபிளான ஓட்டர் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு தமிழ்நாடுல வந்து இருக்கு. இந்த ப்ரிடெக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல வந்து ஓட்டர்ஸ் வந்து 27 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த வாட்டி ஓட்டு போட போறாங்க 2026 தேர்தலுக்கு. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, தேர்தல் களமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் எலெக்ஷன் அப்படின்ற அளவுக்கு வந்து காயின் பண்ற அளவுக்கு வந்து சோசியல் மீடியாவோட இம்பாக்ட், சோசியல் என்ன சொல்றது, என்ன நடக்குதுன்னு வெளியில போய் நம்ம பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு விட சோசியல் மீடியால உட்காந்து அந்த ஸ்க்ரால் பண்ணி நமக்கு இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம வந்து நம்மளையே கன்சிடர் பண்ணிக்கிற ஒரு தருணத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம், which is wrong, absolutely wrong. ஏன்னா இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இது ட்ரெண்ட் செட் பண்ண முடியும், நமக்கு ஒரு ஃபார்மேட் ஆஃப் தி மைண்ட் செட் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். சோ நம்ம வெளியில வந்து யோசிச்சு தெளிவா என்ன நம்ம சரியா டிசைட் பண்றோமா, இவங்களுக்கு ஓட்டு பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றது வந்து மத்தவங்க கிட்ட பேசி நம்ம டிசைட் பண்றதுக்கு விட அந்த போன்லயே உட்கார்ந்து நம்மளோட ஃபீடு, நம்மளோட அல்காரிதம்க்கு ஏத்த மாதிரி நம்ம ஓட்டு போடுற ட்ரெண்ட் நிறைய பாதிக்கப்படும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனே டிசைட் பண்ணதுனாலதான் எம்சிஎம்சின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து தட் இஸ் த பேக் எண்ட் ஆஃப் சோசியல் மீடியாக்கு வந்து நீங்க ஹேண்டில் பண்ணணும்னா எம்சிஎம்சி கிட்ட போய் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த வாட்டி 2026 வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு எலெக்ஷன் ஸ்டைலா இருக்க போது தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது இட்ஸ் அ குளோபல் ஸ்டடி. நீங்களும் நாங்களும் மட்டும் நானும் மட்டும் பாக்குறது கிடையாது. குளோபலாவே இது ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டா இருக்க போற எலெக்ஷன் அப்படின்றதுல எந்த ஒரு செகண்ட் குவெஸ்டனும் கிடையாது. ஆனா இந்த 1 கோடி பேர், 6 கோடி பேர் ஓட்டர்ஸ்ல 1 கோடி அப்படின்றது இட்ஸ் 20%, ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் த ஓட்டர்ஸ் வந்து இவங்க தான் டிசைட் பண்ண போறாங்க. நாளைக்கு எலெக்ஷனோட என்ன ட்ரெண்ட்னு இவங்க தான் டிசைட் பண்ண போறாங்க அப்படின்னா இவங்களோட ஓட்டு தான் அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாடுவோட ஃபேட்டை டிசைட் பண்ணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த 1 கோடி பேருக்கு இருக்கா அப்படின்றதுதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதாவது நம்ம இன்னைக்கு போடுற ஓட்டுல தான் தமிழ்நாடுவோட தலையெழுத்து 5 வருஷத்துக்கு இருக்கு அப்படின்ற தெளிவு முதல்ல இந்த ஓட்டு போடுறவங்களுக்கு இருக்கான்றதுதான் பெரிய கேள்வி. இப்போ 30+ இருக்கிறவங்க, இல்ல 30 to 50 இருக்கிறவங்க, இல்ல 35 to 50 இருக்கிறவங்க யூசுவலா அவங்க ஓட்டிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, ஓட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவங்க பை தட் டைம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அலைன் ஆயிருப்பாங்க. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் அவங்க தப்பு பண்ணாலும் சரி பண்ணாலும் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து யாரு வந்து நல்லா செய்யறாங்க அப்படின்றத உட்காந்து அனலைஸ் பண்ணி ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க. ஒரு டைம் பிஜேபிக்கு போடுவாங்க, ஒரு டைம் காங்கிரஸ் போடுவாங்க, ஒரு டைம் ஏடிஎம்கே போடுவாங்க, ஒரு டைம் டிஎம்கே போடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். ஒழுங்கா வேலை பாக்குறாங்களா இல்லையான்னு கொஞ்சம் என்ன சொல்றது, அப்ளிகபிலிட்டி யூஸ் பண்ணி, மைண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உட்காந்து ஓட்டு போடுறவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க.
சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க, வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றது, காஃபி ஷாப் டீ ஷாப்ல டிஸ்கஸ் பண்றது, ஆபீஸ்ல டிஸ்கஸ் பண்றது, உட்காந்து நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது, மீடியா ரிப்போர்ட்ஸ் பாக்குறது, நியூஸ் பாக்குறது, டிவி சேனல்ஸ் பாக்குறது, இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணி இல்ல இவங்களுக்கு இந்த வாட்டி நம்ம ஓட்டு போடணும் அப்படின்றது இன்னொரு அழகு. ஆனா இது எதுவுமே பண்ணாம வெறும் சோசியல் மீடியா இம்பாக்ட்ல மட்டுமே நான் ஒருத்தங்களை வந்து தேர்ந்தெடுக்க போறேன் ஒரு தலைவரா அப்படின்றது ஜனநாயகத்துக்கு, இந்த ஓட்டிங் அப்படின்ற உரிமைக்கே ஒரு கேடு. கண்டிப்பா ஒரு ஓட் பண்ணும்போது ஒரு ரீல்ஸ் பார்த்தோ இல்ல இவரை பத்தி நாங்க இவங்கள நல்லவங்க அப்படின்னு வெளியில ஒருத்தவங்க சொல்றதை வச்சோ, இல்ல என்னோட ஃப்ரெண்டு இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்றதுக்காக நான் அவங்களுக்கு ஓட்டு போடுறதோ, இல்ல வந்து இவங்களோட ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்குன்றதோ, இல்ல இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அது கண்டிப்பா அதுதான் ஜனநாயகத்துக்கு ஒரு அழகு. ஆனா வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன நீங்க யோசிச்சு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்றதுதான் முக்கியம். மக்கள் எவ்வளவு தெளிவா யோசிச்சு அந்த ஓட்டு போடுறாங்கன்றதுதான் முக்கியம். அந்த தெளிவு இல்ல அப்படின்றதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டுல. பொதுவா யங்ஸ்டர்ஸ் ஒரு சின்ன விஷயத்த கூட இல்ல தனக்கு பிடிச்ச விஷயத்த முடிவெடுக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவங்க செய்யறாங்க, அவ்வளவுதான். பட் ஓட் போடுறதுல அவங்க இவ்வளவு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சொல்ற விஷயங்களே அவங்கள போய் சேருமா, இல்ல அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அம்மா அப்பா அவங்க என்ன சொல்றாங்க அதை கேட்கவும் மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வச்சுட்டு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டை அவங்க இஷ்டப்படி அவங்க செலுத்திடுவாங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கேன் மேடம். இதுக்கு உங்களுடைய அதனாலதான் சொல்றது, இந்த ஓட்டு வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறது கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறாங்க. அதனால இந்த இட்ஸ் a வெரி பிக் ஜங்க். சோ என்ன அவங்க புரிஞ்சுக்கணும்னா, நானும் நிறைய குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கேன், காலேஜ் பசங்க எல்லாம் போய் பாக்குறது, தேர் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஓட்டு போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு விஷயம் என்னன்னா, ஓட்டு போடுறதுக்கு அவங்களோட உரிமை, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஏதோ ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் அவங்க கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவங்க கிட்ட இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஆனா உங்களுக்கு அந்த உரிமை கையில கொடுத்திருக்கும் போது அதை நீங்க பொறுப்பா செய்றீங்களா அப்படின்றதுதான் கேள்வி. இப்போ உங்களுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க கையில கொடுக்கும் போது நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா அது எவ்வளவு தெளிவா அந்த டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்றதுதான் கேள்வி. அதாவது இப்ப என்ன ஆயிடுச்சு, சாட் ஜிபிடில நம்ம ஒரு கேள்வி கேட்ட சாட் ஜிபிடி நமக்கு அதை ஆன்சர் பண்றது வேற விஷயம், சாட் ஜிபிடியே என் மூளையை நீ வச்சுக்கோ எனக்காக நீ யோசி அப்படின்றது வேற விஷயம். சோ அந்த சிச்சுவேஷன்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். அதாவது அந்த சோசியல் மீடியா கண்டென்ட்டா இருக்கட்டும், இல்ல ரீல்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து பண்ற சாட் ஜிபிடி அனாலிசிஸா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனா மட்டும்தான் இருக்கணுமே தவிர அதை வச்சு மட்டுமே நான் ஓட்டு போட போறேன் அப்படின்றதுதான் பெரிய வருத்தமான விஷயம். இன்னொன்னு என்னன்னா, எந்த கட்சி யாரோட வந்து அவங்க வந்து அலைன்ஸ் வச்சிருக்காங்க, என்டிஏனா என்னது, இந்திய அலையன்ஸ்னா என்னது, இப்ப ஒருவேளை வந்து இப்ப பிஜேபி என்ன ஒரு பொண்ணு கேட்டா என்னது, இப்ப மேடம் என்டிஏ இருக்கு, இப்ப பிஜேபியும் வந்து ஏடிஎம்கேவும் அலைன்ஸ்ல இருக்காங்க, இப்ப நான் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறேன், இல்ல நான் பிஜேபிக்கு என்னோட இதுல கான்ஸ்டிடுவன்சில நான் வந்து ஓட்டு போடுறேன் அப்படின்னா நாளைக்கு வந்து யார் வந்து விஜயிப்பாங்க, அப்ப வந்து மோடி வந்து இங்க ஆட்சி புரிவாரா அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கூட தெளிவு இல்லாத டைம்ல நீங்க ரீல்ஸ் மட்டுமே பார்த்து அது மட்டுமே நம்பி, அதாவது ஓகே ஃபைன் இப்ப இவங்க வந்து நல்ல ஒரு ஸ்டைலா பேசுறாங்கன்னா ஓகே அப்படின்னு. அதாவது ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வருஷமும் இந்த 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம போடுற ஓட்டு தான், இதுதான் நமக்கு சுதந்திரம். இந்த சுதந்திரத்துக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டது, இந்த சுதந்திரத்துக்காக தான் 300 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டது. என்ன சுதந்திரம், நம்மள நம்ம ஆளணும், நம்ம வந்து அதாவது நம்ம தலைவர் யாருன்னு நம்ம முடிவு பண்ணணும், இதுதானே சுதந்திரம். இந்த சுதந்திரம் உங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டுன்ற மூலத்துல உங்க கையில கிடைக்கும் போது அதை வந்து ஒரு ரீல்னால வந்து நீங்க மிஸ்யூஸ் பண்றது அப்படின்றது இட் இஸ் அப்சர்ட். இது வந்து பெரிய துரோகம், நம்ம முன்னோர்களுக்கு நம்ம பண்ற துரோகம். அது தமிழ்நாடு மாதிரி ஒரு படிச்ச ஒரு ஸ்டேட், என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப எடுத்துக்காட்டா இருந்த ஒரு ஸ்டேட், அது வந்து விமன் ரைட்ஸா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், பாலிடிக்ஸா இருக்கட்டும், என்ன மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் தமிழ்நாட்டுல இருந்து வந்ததுன்னா அதுல ரொம்ப வேல்யூ ஆடிஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தருணத்துல எலெக்ஷனுக்கு நான் டிசைட் பண்றது என் சோசியல் மீடியா ரீல் பார்த்து அப்படின்றது ரொம்ப கவலைக்குரிய விஷயமா தான் இருக்கு. மேடம் இப்போ யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்றத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், கட்சி சாராம பேசிட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி எல்லாருமே பேட்டியை பார்த்தா தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா ஓட்டு நான் போடணுமா அப்படின்ற கேள்வியிலேயே பலர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா வேலை விஷயமாவோ படிப்பு விஷயமாவோ எங்க ஓட்டு இருக்கோ அந்த இடத்துல அவங்க இல்ல. பல மாவட்டங்கள் மாறியோ இல்ல வேற இடங்கள்லயோ பெருநகரங்கள்லயோ இருக்காங்கன்னா இந்த ஓட்டு போடுறதுக்காக நான் சில நூறுகளையோ அல்லது சில ஆயிரங்களையோ செலவு பண்ணி போய் போடணுமா, இவ்வளவு 50-75 வருடங்களாக மாற போறாது, ஏன் ஒரு ஓட்டுனால என்ன மாறி போயிட போகுதுன்ற சலிப்பு இந்த முதல் வாக்காளர்களுக்கும் இந்த 30க்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கும் இருக்குமே.
இப்ப இதுக்கு உங்களுடைய பார்வை என்ன? அவங்களுடைய பார்வையில இருந்து பார்த்தா எனக்கு சில ஆயிரங்கள் செலவாகுது, நான் ஓட்டு போடணுமான்ற கேள்வி. ஆனா நீங்க ஓட்டு போறதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கணும் பார்க்கணும்னு சொல்றீங்க. இது எப்படி? ஏன்னா 100% ஓட்டுன்றது இது வரைக்கும் இல்ல. இல்ல அது வந்ததுல அது நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஆக்சுவலி ராமகிருஷ்ணா என்ன விஷயம்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிஸ்அக்ரி இன் ஒன் ஃபேக்ட் இதுல. 30 வயசுக்கு குறைவா இருக்கிறவங்க வந்து ஓட்டு போடுறது வந்து இப்போ அட்லீஸ்ட் ஒரு கடந்த ஒரு 4-5 வருஷமா பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸைட்மெண்ட் வந்து அளவு அதிகமா தான் ஆயிட்டு இருந்திருக்கு. ஏன்னா 2011 பாத்தீங்கன்னா 15% தான் அவங்களுக்கு ஓட் ஷேர் இருந்தது. 2016 வந்து பாத்தீங்கன்னா 20%. 2021 வந்து 5 லட்சம் இருந்த ஓட்ஸ் ஃபார் யூத் வந்து 21 லட்சம் ஆச்சு யூத்தோட ஓட்ஸ். சோ யூத்தோட ஓட் வந்து நமக்கு பேண்ட்வித் அதிகமாயிட்டே போது, அவங்களோட எக்ஸைட்மெண்ட் டு ஓட் அப்படின்றதும் இருந்துட்டு தான் இருக்கு. பட் நமக்கு எங்க பெரிய பிட்ஃபால் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 35ல இருந்து 45 வயசு இருக்கிற பேண்ட்வித்ல, அங்க 35ல இருந்து 45 வயசுல இருக்கிற பேண்ட்வித்ல கிட்டத்தட்ட 30% வந்து நோட்டாக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட் அதிருப்தி. இது வந்து ஐ டோன்ட் அக்ரி வித் டிஎம்கே, ஐ டோன்ட் அக்ரி வித் ஏடிஎம்கே, எனக்கு இன்னொரு தேர்ட் ஆப்ஷன் வேணும் அப்படின்றவங்க தான் வந்து இந்த நோட்டா பக்கம் போறவங்களே. சோ இந்த மாதிரி ஒரு தருணத்துல வந்து ஓட்டு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்து ஒரு 2000 செலவு பண்ணி போறேன்னா 3000 செலவு பண்ணி போறேன் அப்படின்றது வந்து எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து இதுக்கு நான் செலவு பண்ண வேண்டாம்னு நினைப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அந்த நினைக்கிறவங்களுக்கு நான் அதுதான் சொல்றேன். ஒரு 2 படத்தை சேர்த்து நீங்க, அதாவது 2 படம் மூவில தியேட்டர்ல போய் பார்க்காம பாப்கார்ன் செலவு, உங்க கூல்ட்ரிங்க் செலவு, உங்களோட டிக்கெட் செலவை சேர்த்து வச்சீங்கன்னா நீங்க ஒரு ஓட்டு போட்டுடலாம். அந்த நீங்க போடுற ஓட்டு 5 வருஷத்துக்கு போடணும். சோ 5 வருஷத்துக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அதுதான் வந்து முக்கியமா இருக்க போகுது. சோ நீங்க ஓட்டு போடாம என்ன வந்து 78 வருஷமா நடக்காதது நான் போட்டு என்ன நடந்துற போகுதுன்னு கேள்வி கேட்கறவங்களுக்கு நான் இதை சொல்றேன். 2000 ஓட்டு, 1500 ஓட்டு, 150 ஓட்டுல எல்லாம் கண்டெஸ்டன்ட் வந்து தோத்த ஹிஸ்டரி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல பார்த்திருக்கோம். சோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு ஓட்டும் இந்த எலெக்ஷனுக்கு ரொம்ப 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 முக்கியமா இருக்க போகுது. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி முக்கியமா நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எல்லாமே கரெக்ட் தான். இவங்களும் தப்பு பண்ணிருப்பாங்க, ஆளுங்கட்சியும் தப்பு பண்ணிருப்பாங்க, எதிர்கட்சி தப்பு பண்ணிருப்பாங்க, புதுசா ஒரு கட்சி வரணும்னு எதிர்பார்க்கறாங்க, நிறைய கட்சிகளுக்கு வந்து வாய்ப்பு வேணும்னு வந்து நிக்கிறாங்க. எவ்ரிதிங் இஸ் அ ஃபேர் கேம். ஆனா நீங்க இதை எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னா, எனக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி யாரா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், காங்கிரஸ் பத்தி 2 விஷயம் நல்ல விஷயம், 2 விஷயம் கெட்ட விஷயம் நீங்க யோசிச்சுக்கோங்க. காங்கிரஸ்ல என்னென்ன நல்ல விஷயம் இருக்க முடியும், என்ன நல்லது நடக்கும், அவங்க வந்தா என்ன நல்லது நடக்கும், அவங்க வந்தா என்ன கெடுதல் நடக்கும், டிஎம்கே என்ன பிரச்சனை, அவங்க இருக்கிறதுனால இப்ப நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு. இல்ல வந்து இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப காங்கிரஸ்ல பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ்ல வந்து பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது இருக்கிறதுல கிராண்ட் ஓல்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஆர்கனைசேஷன்லாம் ஃபுல்லி ப்ராப்பர்லி மேட், அவங்க ஸ்ட்ரக்சர் எல்லாம் கம்ப்ளீட்லி டன். இப்ப ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங் ஃபேஸ் வந்து இப்ப காங்கிரஸோட ஃபியூச்சரா இருக்கு. சோ இது காங்கிரஸோட பாசிட்டிவ். காங்கிரஸோட நெகட்டிவ் என்ன, ஃபேமிலி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, நிறைய வந்து கரப்ஷன் பத்தி வந்து பேசுறாங்க. சோ காங்கிரஸ் வந்து டிட்ரிமெண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. உள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் வெளியே பொலிட்டிக்கல் பார்ட்டி போறேன்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம். அப்படியே வாங்க பிஜேபி பக்கம் வாங்க. பிஜேபியோட பாசிட்டிவ்ஸ் என்ன, பிஜேபி ஓகே சென்ட்ரல் பார்ட்டி, அதுவும் ஸ்டேட்டுக்கு வந்துன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா. பிஜேபி வந்து ஒருவேளை வந்து அவங்க வந்தாங்கன்னா அங்க வந்து ஓகே ஃபேமிலி பாலிடிக்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க, லீனியேஜ் இல்லை அப்படின்றாங்க. அது வந்து அவங்கள பாசிட்டிவா இருக்கலாம். நெகட்டிவ் என்ன இருக்கலாம், ஒருவேளை வந்து ஹிந்தி திணிப்பு இருக்குமோ அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்கு. பிஜேபி வந்ததுன்னா வந்து மத்த ரிலிஜியஸ் பார்ட்டிஸ்க்குலாம் வந்து என்ன பிரச்சனையா, ஒரு மத்த ரிலிஜனுக்குலாம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கான்னு பாத்துக்கோங்க. சோ அடுத்து வாங்க, இப்ப புதுசா இருக்கிறது ஆக்சுவலி மேஜர் ஆஃப் த ஓட் ஸ்பிளிட்டர்ஸ் எங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா வந்து என்ன சொல்றது, நாம் தமிழர் கட்சியும் டிவிகேவும். சோ நாம் தமிழர் கட்சி பத்தியும் அதே யோசிச்சு பாருங்க. 10 வருஷமா அவர் கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது 15வது வருஷம் ஹீஸ் கண்டினியூயிங் இன் திஸ். என்னென்ன அவர் பேசுறாரு, என்ன கொள்கை வச்சிருக்காரு, அவர் நிக்கிறாரா, இஸ் ஏபிள் டு சர்வைவ், ஒரு கண்டிஜென்சின்னு வந்ததுன்னா அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்க பாருங்க. டிவிகே இப்ப புதுசா வர ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பத்தி பேசும்போது ஓகே அவருக்கு நம்ம வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஸ்கோப் கொடுக்கும் போது அவர்னால அந்த பொலிட்டிக்கல் பிரஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா, ரெஸ்பான்சிபிலிட்டி வர டைம்ல அவர் வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ணியிருந்திருக்காரா. இப்ப வந்து ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாச்சு இவங்களை எடுத்த உடனே நம்ம சீஃப் மினிஸ்டர்ஷிப் கொடுத்தோம்னா அவங்கனால முதல்ல நாட்டை நடத்த முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குமே நீங்க தான் பதில் தேடணும். எல்லாத்துக்குமே பதில் வந்து பாத்துக்கலான்றது கிடையாது. அதுதான் பிரச்சனை இங்க. எல்லாத்துக்குமே பதில் மக்கள் கிட்ட என்ன வருதுன்னா, பாத்துக்கலாம் அப்படின்ற பதில் வருது. பாத்துக்கலான்ற பதில் எப்ப வர முடியும்னா, உங்ககிட்ட ஏதாவது ஹிஸ்டாரிக் எவிடன்ஸ் இருந்தாதான் பாத்துக்கலான்ற பதில் வர முடியும்.
என்னன்னே தெரியாத ஒரு தருணத்துல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி தான் ஓட்டு போட்டாகணும். ஏன்னா நீங்க போடுற ஓட்டு உங்க வீட்டுக்கு மட்டும் கிடையாது. நீங்க போடுற ஓட்டு எனக்கும் சேர்த்து, என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, இங்க பாக்குறவங்க எல்லார் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு. அதனால ஒரு ஒரு ஓட்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓட்டு. எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரே ஒரு ஒரு ஸ்டைலுக்கு போய் ஒருத்தங்களுக்கு ஓட்டு போடுறது, என் ஃப்ரெண்டு சொன்னான்னு ஒருத்தங்க கிட்ட ஓட்டு போடுறது, இல்ல எனக்கு வந்து இந்த ரீல் பார்த்து நான் இம்பாக்ட் ஆனேன். ஏன்னா ரீல் பார்த்து இம்பாக்ட் ஆயிருக்கேன்னு சொல்ற நிறைய பேரை நான் பாக்குறேன். எனக்கு அதுதான் பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. ரீல் பார்த்து இம்பாக்ட் ஆகி நான் ஓட்டு போடுறேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து படிக்காதவங்க சொன்னா கூட ஒரு அர்த்தம் ஒரு அழகு இருக்கும். படிச்ச பிள்ளைங்க இதை பத்தி பேசும்போதுதான் எவ்வளவு தூரத்துக்கு அந்த பிரெயினை வந்து நீங்க பொத்தி பொத்தி வைக்க போறீங்க. கொஞ்சம் நாட்டுக்காக யோசிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுதான் விஷயம். மேடம், முக்கியமானது ஓட்டுக்காக பணம் கொடுக்கறது, பணம் வாங்குறது. பணம் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அதுக்காக விசுவாசத்தை ஓட்டுல காட்டுறது அப்படிங்கறத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இன்ஃபேக்ட் இது எல்லாமே கேட்டீங்கன்னா அன்லாஃபுல் தான். ஓட்டுக்கு காசு கொடுக்கறது கொடுக்க கூடாது. இன்ஃபேக்ட் இப்ப இன்னொரு ட்ரெண்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்டேட்டா இருக்கட்டும், எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய வந்து காசுலாம் வந்து அக்கௌண்ட்ல வருது. இன்ஃபேக்ட் அது சுப்ரீம் கோர்ட்ல இப்ப வந்து பெண்டிங்லயும் இருக்கு இந்த கேஸ் பத்தி, எப்படி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது ஒரு பக்கம். ஓட்டு கேட்டு காசு கொடுக்கறது, அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க காசை வாங்கிக்கோங்க, வாங்கிக்கிட்டு அது உங்க காசு தான், உங்களுக்கு யாருக்கு வேணுமோ ஓட்டு போடுங்க அப்படின்றது ஒரு பக்கம். என்ன நீங்க பர்சனலா கேட்டீங்கன்னா தப்பு அப்படின்றது தப்பு தாங்க. அது வந்து நம்ம ஓகே, அவங்களும் தப்பு பண்ணிட்டாங்க, நம்மளும் அந்த தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் ரைட் திங் டு டூ. இப்போ அவங்க கொடுக்குற அந்த ஒரு 5,000, அவங்க கொடுக்குற ஒரு 10,000த்துல வந்து உங்க வாழ்க்கை தரமே மாறி போயிடும். இதுக்கப்புறமா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு இருக்கவே இருக்காது, நமக்கு வறுமையே இருக்காது அப்படின்ற ஒரு நிலைமைனா பரவாயில்ல. பட் ஆனா இவங்க கொடுக்குற ஒரு 5,000, இவங்க கொடுக்குற ஒரு 2,000, இவங்க கொடுக்குற ஒரு 3,000, அந்த மாதிரி கட்சி கொடுக்குற ஒரு காசு, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு வர இந்த காசு. சோ அது நீங்க அதை வாங்கிக்கணுமா வாங்கிக்க வேண்டாமா அப்படின்றது ஒருத்தவங்களோட மனசாட்சியை பொறுத்து. நீங்க என்ன கேட்டீங்கன்னா அது தப்பு, வாங்கக்கூடாது. 10 பேர் வாங்க மாட்டேன்னு சொன்னா அவங்களும் என்ன பண்ண போறாங்க? யாரும் போய் திணிக்க போறது கிடையாது. வாங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் நம்ம எடுத்தோம்னா தான் மக்களா நம்மளும் அவங்க மேல சலிச்சு போயிட்டோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போகும். காசு வாங்கிக்கோங்க, உங்க இஷ்டத்துக்கு அப்புறமா யாருக்கு வேணுமோ ஓட்டு போடுங்க அப்படின்றது அவங்களுக்கும் அது புரிய மாட்டேங்குது இல்லையா? நமக்கும் அந்த சலிப்பு வந்துருச்சுன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் வந்த டைம்ல இருக்கட்டும், இவரு சீமான் அவர் வந்த போது கூட இருக்கட்டும், புதுசா யாரு வந்தாலும் we give them a scope, அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம், let them also try அப்படின்ற ஒரு ஸ்கோப் நம்ம கொடுக்கறது. ஏன் அப்படின்னா, இருக்கிற பேட்டர்ன்ல we are not very happy, இல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கிறோம், அந்த எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் தான். சோ அந்த மாதிரி எனக்கு எதிர்பார்த்தது நீ கொடுக்காதது எலெக்ஷன் டைம்ல ஒரு 3,000 4,000 கொடுத்து என்ன நீ வாய் அடைக்க முடியும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம உங்களுக்கு சொல்றோம். அது எவ்வளவு தூரத்துக்கு சரியா இருக்கும்னு நமக்கு தெரியல. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இப்ப இதே பேட்டர்ன் தான் கண்டினியூ ஆயிட்டே இருக்கட்டும். ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடக்கணும், தமிழ்நாடு மாறணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஏன்னா பெண்களுக்கு வந்து சேஃப்டி பிரச்சனையா இருக்கு, இதெல்லாமே மாறணும், எம்ப்ளாய்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு பெரிய பெரிய விஷயம் நீங்க பேசும்போது உங்களால அதெல்லாம் பண்ண முடியாது. கரெக்டா? கவர்மெண்ட்னாலதான் அது பண்ண முடியும். ஆனா உங்களால நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த காசை மட்டும் வாங்காம இருக்க முடியும். கரப்ஷன் கவர்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம், ஆனா அந்த கரப்ஷன் நம்மளே பண்ணணுமா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டியது நம்ம தான். சோ இதுல வந்து எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணி இல்ல அந்த காசு உங்க காசு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுல எல்லாம் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரைட் வே. பட் ஆன் அதர் ஹேண்ட், உங்களுக்கு நீங்க அதை வாங்குறீங்க வாங்கல அது உங்களோட தனிப்பட்ட ஒரு டெசிஷன். அதுக்கும் ஓட்டுக்கும் எந்த ஒரு டேகும் வச்சுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி வாங்கணும்னு முடிவு பண்ணவங்க வாங்கிட்டோமேன்றதுக்காக ஓட்டு போடணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து ஓட்டே இல்லாத போது, ஏன்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணறதுக்கு முன்னாடியே சில ஸ்கீம்ஸ்ல சில மாணவர்கள் சில கட்சிகளுடைய திட்டங்களால பயனடைகிறாங்க. அவங்களுடைய அம்மா அப்பா சென்டிமெண்டா அந்த உள்வாங்கிக்கிறாங்க. அவங்க பருவ வயதை அடைந்து ஓட்டு போடும்போது அந்த நன்றி விசுவாசத்தை அப்படி காட்டுறாங்க அப்படின்னா இது ஏற்புடையதா உங்களுடைய பார்வை? அப்படி பார்க்க போனா வந்து வெறும் ஸ்கீம்ஸ் மட்டுமே வச்சு நீங்க ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடணும், அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்த ஸ்கீம்ஸ் வச்சு மட்டுமே நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னா, இப்ப வந்து டிஎம்கே இருக்கிறதுனால டிஎம்கே ஸ்கீம்ஸ் இருந்திருக்கும். டிஎம்கே ஸ்கீம்ஸ்ல இப்ப குழந்தைங்களுக்கு வந்து அந்த லேப்டாப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும். ஏடிஎம்கே டைம்லயும் ஸ்கீம்ஸ் இருந்தது, நம்ம ஜெயலலிதா இருந்த டைம்லயும் ஸ்கீம் இருந்தது. எல்லாருக்கும் வந்து என்ன சொல்றது, லேப்டாப்ஸ்ல இருந்து சைக்கிள்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. சோ
இன்னைக்கு இந்த குழந்தை அதுக்கு வந்து எண்ட் யூசரா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவங்களோட அக்காவோ இல்ல அவங்களோட சித்தியோ இல்ல அவங்களோட அம்மாவோ அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எண்ட் யூசரா தானே இருந்திருப்பாங்க. ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஸ்கீம் வழியா எந்த ஒரு கவர்மெண்டா இருந்தாலும் சரி, எந்த கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்கீம் வழியா என்ன ஒரு ஹெல்ப் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு அவங்க பண்ற ஹெல்ப் கிடையாது, நம்ம கட்டுற வரி பணம் அது. நான் இதுதான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம். இப்போ நமக்கு ரோடு இவர் வந்து போட்டிருக்காரு, இவர் வந்து லைட் போட்டு கொடுத்துட்டாரு, இல்ல இவர் லேப்டாப் வாங்கி கொடுத்திருக்காரு, இல்ல இவர் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு அப்படின்னு இவங்க சொல்ற எந்த லிஸ்டா இருக்கட்டும், எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் நான் சொல்றேன், ஐயோ அவர் அதை பண்ணிட்டாரே அப்படின்னு நீங்க அப்படியே மனசு கரைஞ்சு போய் அவருக்கு நீங்க வந்து நம்ம போட்டே ஆகணும் அப்படின்னு யாரா இருந்தாலும் நீங்க போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது பண்றதுக்கு தான் நம்ம அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கோம். நீங்க கொடுக்கிற வரி பணம், நான் கொடுக்கிற வரி பணம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நாட்டை ஒழுங்கா நடத்துறதுக்கு தானே நமக்கு ஒரு முதல்வர் தேவை. யாரு அந்த முதல்வருக்கு அதுதானே வேலை. சோ அந்த வேலையில வெல்ஃபேர் ஸ்கீம்ன்றது அவரோட வேலை கிடையாது, வேலை இல்லையா அது தொடர்ந்து 5 வருஷமா எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி திரும்ப கமிங் பேக், அது ஏடிஎம்கேவா இருக்கலாம், டிஎம்கேவா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், 5 வருஷம் தொடர்ந்து பண்ணாங்களான்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. 5 வருஷம் தொடர்ந்து பண்ணிருக்காங்க, இல்ல எங்களுக்காக அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க, போடுங்க ஓட்டு. இல்லங்க 5 வருஷம் தொடர்ந்து எல்லாம் அவங்க எதுவுமே பண்ணல, எலெக்ஷன் கிட்ட வரும்போதுதான் இதெல்லாம் நம்ம பண்றாங்க. அப்ப யோசிச்சுக்கோங்க, சரியா தப்பான்னு யோசிங்க. இந்த பார்ட்டி இருக்கும் போது எனக்கு வந்து என்னென்ன சேஃப்டி இருந்திருக்கா, என் பெண்கள் வெளில போக முடியுதா, குழந்தைங்க வெளில போக முடியுதா, ட்ரக்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம். இல்ல இதனால எனக்கு பெருசா இம்பாக்ட் இல்லைங்க, நான் வந்து வாழ்க்கையில நல்லாதான் முன்னேறி இருக்கேன் அப்படின்னா நீங்க எனக்கு தேவை எல்லாமே யோசிச்சு அந்த ஓட்டு போடணும்ன்றது மட்டும்தான் ராமகிருஷ்ணன். கண்டிப்பா எல்லாருமே இந்த தருணத்துல இந்த ஓட்டு ரொம்ப 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 முக்கியம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து முன்னாடி எல்லாம் நம்ம என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்போம்னா, போய் ஓட்டு போடுங்க, வெளியில போங்க, போய் ஓட்டு போடுங்க, உங்களோட ரைட் அப்படின்னு சொல்றத போய் இப்ப ஓட்டு போடுறவங்களே வந்து அப்படியே ரொம்ப ஹேவாக்கா ஓட்டு போடுறாங்க. என்ன பரவாயில்ல ஒரு ஓட்டு தானே, பாருங்க அந்த கையில கிடைக்கிறது வந்து நெயில் பாலிஷ் கிடையாது, இந்த கையில இருக்கிறது தமிழ்நாட்டோட 5 வருஷத்தோட தலையெழுத்து. அந்த தலையெழுத்தோட மார்க் தான் உங்க கையில இருக்க போகுது இன்னொரு 20 நாள்ல. சோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பான ஒரு பொசிஷன்ல நம்ம இருக்கோம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து இவர் வந்துட்டாரா, நம்ம இவர் வரக்கூடாதுன்னு நினைச்சோமே, ஐயோ அவரு வந்துட்டாரா, நம்ம அவர் வரக்கூடாதுன்னு நினைச்சோமே அப்படின்னு குத்துது கொடையுதுன்னு நம்ம உட்காந்து அழுதுட்டு இருப்போமே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது. அதனால மட்டும்தான் இந்த வாட்டி ஓட்டு போடும் போது தெளிவா யோசிச்சு யாருக்கு போடணும், என்ன செய்யணும், எது சரி எது தப்பு படிச்சிருக்கோம் எல்லாரும், அதோட மூளையை யூஸ் பண்ணுங்க. இந்த என்ன சொல்றது, இந்த ரீல்ஸ் வருது, இந்த ரீல்ஸை பாக்குறேன், இந்த ஃபேஸ்புக் போஸ்ட் பாக்குறேன், இந்த சோசியல் மீடியால பாக்குறேன், இது எல்லாத்தையும் நிறுத்தி கொஞ்சம் சின்ன ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்றவங்களும் அவங்க உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுங்க, உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட பேசுங்க, காலேஜ் டீச்சர்ஸ் கிட்ட பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு ஓட்டு போடலான் இருக்கேன், இல்ல நான் அவங்களுக்கு ஓட்டு போடலான் இருக்கேன், உங்களுக்குள்ளேயே டிபேட்ஸ் வச்சுக்கோங்க. அதுதானே ஒரு அழகான ஒரு ஒரு முறை நம்ம ஓட்டு போடுறதுக்கு. வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பெட் மேல நான் வந்து 1/2 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணி நான் இவங்களுக்கு ஓட்டு போட போறேன்றது என்ன விதத்துல சரி? அல்காரிதம் வழியா இப்ப நான் யாருக்காவது ஓட்டு போடணுமா, நான் அவங்கள பத்தி நான் வந்து ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிச்சாலே திரும்ப திரும்ப அவங்கள பத்தி தானே வருது. சோ வந்து நம்ம சோசியல் மீடியாவும் அந்த மாதிரி தானே ஹேண்டில் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 46% வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கு யூஸ் பண்றாங்க அவங்களோட ஃபண்டு அப்படின்னா ஃபார் தி ப்ரமோஷன் அண்ட் ஆல் ஆஃப் இட். 36% வந்து அவங்க சோசியல் மீடியாக்காக யூஸ் பண்றாங்க. 2021 எலெக்ஷன்ல வந்து ஒரு நாளைக்கு 10 போஸ்டிங் மட்டுமே போட்ட என்ன சொல்றது பொலிட்டிக்கல் பார்ட்டி 2026ல ஒரு நாளைக்கு 40ல இருந்து 50 போஸ்டிங் போடுறாங்க. எதுக்கு? ஏன்னா நீங்க இத மட்டும் தான் நம்பி இருக்கீங்கன்ற ஒரே தைரியத்துல. நம்ம கேள்வி கேட்கிற தருணம் இந்த ஓட்டு போடுற டைம் தான். நம்மளோட வலிய நம்ம வந்து காமிக்கிற தருணம் இந்த ஓட்டு போடுற டைம் தான். இந்த ஒரு டைம்ல ரொம்ப லக்ஸுரியா ரொம்ப லேசியா உட்கார்ந்து ஏதோ ஒரு பேட்டர்ன்ல போடுறாங்க, எதுக்கு போடுறாங்கன்னே தெரியாம, யாருக்கு போடுறோம்னு தெரியாம. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிற டிவிகேக்கு போடணும்ன்றாங்க. ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்குமே ஆப்ஷன் கொடுக்கணும், உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, அவர் நல்லா பண்ணுவாரு, எல்லாமே கரெக்ட் தான். பட் ஆனா இன்னொரு சைட்ல அவர் வந்தா இதெல்லாம் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும் மட்டும் யோசிச்சுக்கோங்க. த சேம் வே இப்ப டிஎம்கே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்ல ஏடிஎம்கே வரணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப சந்தோஷம், நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்க இவங்க பண்ணணும், ஒருவேளை இவங்க வந்தா இப்படி நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள நீங்க கேட்டுக்கோங்கன்றது மட்டும்தான் என்னோட விண்ணப்பம்.
கடந்த தேர்தல்கள்ல 2026 அதிகரிச்சுன்னு சொல்றீங்க யூத்துடைய ஓட்ஸ். 2021 அதனுடைய இம்பாக்ட் ரிசல்ட், யூத் ஓட்டுனால ரிசல்ட் எப்படி இருந்தது, அது ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி பெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, which is like they sit on the fence. இந்த பக்கமும் இருக்க மாட்டாங்க, அந்த பக்கமும் இருப்பாங்க மாட்டாங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க டிசைட் பண்ண மாட்டாங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு. அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட 36 கான்ஸ்டிடுவன்சி வந்து தமிழ்நாட்டுல டிசைட் பண்ணது. ஏன்னா ரொம்ப மார்ஜினலா வின் பண்ண கான்ஸ்டிடுவன்சிஸ்லாம் அதுதான். 2000 ஓட்டு, 1500 ஓட்டு, 400 ஓட்டு, 500 ஓட்டு அப்படின்ற வித்தியாசத்துல எல்லாம் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இந்த வந்து இந்த ஃபென்சிங்ல இருந்த ஓட்டர்ஸ் எல்லாருமே மேஜரா யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா இருந்தாங்க, இல்ல லெஸ் தென் 29 இயர்ஸா இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஆனா இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு பெரிய அஸ்டானிஷிங்கான ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இன்ஃபேக்ட் இது நிறைய பேர் வந்து இன்டர்நேஷனலாவும் பேப்பர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க நம்ம தமிழ்நாடு எலெக்ஷனை பத்தி. பெண்களுக்கு நம்ம இவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறோம் தமிழ்நாட்டுல, யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம இவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறோம் தமிழ்நாட்டுல. அப்படி இருந்தும் யங்ஸ்டர்ஸ் which is less than 29, அதே மாதிரி பெண்கள், இவங்க 2 பேரோட ரெப்ரசன்டேஷனும் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு எலெக்ஷன் அசம்பிளில வந்து அதோட ப்ரொபோர்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றது வந்து இப்போ ரிசர்ச்ல எல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதாவது 29 வயசுக்கு கம்மியா இருக்கிற ஒரு எம்எல்ஏ கூட இன்னைக்கு தமிழ்நாடு அசம்பிளில கிடையாது. 234 தொகுதிக்கு கிட்டத்தட்ட 12 எம்எல்ஏஸ் மட்டும்தான் பெண்களா இருக்காங்க. சோ இப்போ நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் அண்ட் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து வெளியில ஓட்டு போடும் போது முதல்ல நம்ம வந்து இல்ல யங்கர் ஜெனரேஷன் உள்ள வரணும், பெண்கள் உள்ள வரணும் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பேசினாலும், அவங்களுக்கான வாய்ப்பு நம்ம வந்து நம்ம கையில அந்த ஒரு பொசிஷன் இருக்கும்போது கொடுக்குறோமா அப்படின்ற கேள்வி வந்து எப்பவுமே நின்றுகிட்டே இருக்கு. வெறும் இந்த பெண்கள் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்கோப் கொடுக்கணும் அப்படின்றது வெறும் மேடை பேச்சாவே நின்றுதோ தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கவலையா இருக்கு. அதுதான் 2021 நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பேசும்போது கூட எந்த ஒரு மேனிஃபெஸ்டோ வேணா பாருங்களேன், எந்த கட்சி மேனிஃபெஸ்டோ வேணா பாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்க பேசுறது அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி இருக்கு, 2வது ட்ரக் அபியூஸ் பத்தி இருக்கு, 3வது வந்து விமன் சேஃப்டி பத்தி இருக்கு, 4வது வந்து அதர் கைண்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதெல்லாமே இருக்கு. மேஜர்லி இதோட எண்ட் யூசர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்களும் வந்து யங்ஸ்டர்ஸும் மட்டும்தான். ஸோ பெண்கள் யங்ஸ்டர்ஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பாலிசி கிரியேட் பண்றதுக்கு, பெண்களும் யங்ஸ்டர்ஸும் வந்து நமக்கு இது அசம்பிளிக்குள்ள இருக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து ஓட்டர்ஸா நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்றதுதான் விஷயம். பெண்கள்லாம் வந்து அரசியல்ல ஒழுங்கா பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னும் வரலையோ, இல்ல யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இன்னும் அந்த கிளாரிட்டி இல்ல, இன்னும் போய் அவங்களால வந்து சட்டசபையில போய் உட்கார்ந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாலிசி கிரியேட் பண்ண முடியாது அப்படின்ற நம்பிக்கை இன்னும் நம்ம மக்களுக்கு இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் வாட் எவர் செட் அண்ட் டன், நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி பெண்கள் இல்ல யங்ஸ்டர்ஸ் இவங்களுக்கு ஓட்டு போடாம இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து அவங்க ஒரு பெண், இல்ல இது வந்து ஒரு சின்ன பையன் அப்படின்ற ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் இல்லாம இவங்கனால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு யோசிச்சு ஓட்டு போட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து பெரிய டிஃபரன்சஸ் வந்து நம்மளோட தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ்ல பார்க்கலாம்னு தோணுது. மிக நன்றி மேடம். அதாவது வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணணும், வாக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எந்த சார்பு நிலையும் இல்லாம வெளிப்படையா சொன்னதுக்காக நன்றி. தேங்க்யூ ராமகிருஷ்ணன்.